தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் இந்த மேஜிக் ஜார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேஜிக் ஜார் உங்களுக்கு பார்க்கும்போதே அலாவுதீனின் அற்புத விளக்கு படத்தில் வரக்கூடிய அந்த விளக்கு மாதிரி இருக்கும். பொதுவாகவே நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அழுக்க தினமும் குளிச்சு நம்ம கிளீனாக வச்சிருப்போம். ஆனால் நம்மளுடைய உடல் உள் உறுப்புகளில் பல ஆண்டு கணக்காக தேங்கி இருக்கக்கூடிய நச்சுகளை அகற்றுறதுக்கு நம்ம எந்த ஒரு பயிற்சியுமே செய்யறதில்ல. உடல்ல வரக்கூடிய நோய்களுக்கு முக்கியமான காரணமே நம்ம உடலுக்கு உள்ள தேங்கி இருக்கக்கூடிய இந்த நச்சுகள் தான். மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது என்கிறதுக்கு ஏற்ப நம்மளுடைய மூக்கு சின்னதாக இருந்தாலும் அது செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அற்புதமான, அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஆச்சரியப்படுறது மாதிரியான வேலைகளை தான் அது செஞ்சுட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நச்சுக்கள் மிகுந்த காற்றை தான் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சுவாசிக்கும் போது நம்மளுடைய மூக்கின் பாடு இந்த அளவுல பாத்தீங்கன்னா பெரும் திண்டாட்டமா தான் இருந்துட்டு இருக்கு. மூக்க சுத்தம் செய்து மூக்கினுடைய பனி சுமையை குறைக்கிறதுக்கு தான் ஜலநிதி என்கிற பயிற்சியை இந்த மேஜிக்கல் ஜார் வச்சு நம்ம செய்ய போறோம். இந்த ஜலநிதி பயிற்சியை நீங்க செய்யறதுனால அலர்ஜியால ஏற்படக்கூடிய அடுக்கு தும்மல், அது மட்டும் இல்லாம தலைவலி, தலைபாரம், மூக்கு ஒழுகுதல், மூக்கு அரிப்பு, இது எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். முக்கியமா நம்மளுடைய மூக்கின் வாசனை நுகர்வு திறனை மேம்படுத்தும். அப்புறமா தங்களை அறியாமலேயே தங்கள் வாய்வழி சுவாசிக்கிறவங்க, அதாவது இந்த கொரட்டை எல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் இந்த பிரச்சனையினால தான். சோ அவங்களுக்கு இந்த ஜலநிதி பாத்தீங்கன்னா ஒரு அருமருந்தா இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய பேருக்கு மூக்கு நடுவுல இருக்கக்கூடிய தடுப்பு சுவர் பாத்தீங்கன்னா வளைஞ்சு அதனால பெரும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. மூச்சு விடுறதுக்கு சிரமம், அப்புறமா பாத்தீங்கன்னா தலைவலி, இப்படி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இது கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் பல பிரச்சனைகளுக்கு, நெஞ்சு சளி, மூக்கு சளி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு இந்த ஜலநீதி பயிற்சி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உதவியா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா எல்லாருமே செய்யலாம். முதலாவதா நம்ம இந்த வீடியோல இந்த ஜலநீதி பயிற்சி எப்படி செய்யணும்ங்கிறத ஒரு டெமோவா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு அப்புறமா இந்த ஜலநீதி பயிற்சி யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, எப்போ செய்யணும் என்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்லிடுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கல் ஜார், அதாவது இந்த மூக்கு குவளைன்னு சொல்லுவாங்க, இது எங்க வாங்கலாம், சீப் அண்ட் பெஸ்டா எங்க வாங்கலாம் என்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு தான் நீங்க இந்த பயிற்சியை செய்யணும். ஸோ முதல்ல நான் டெமோவை காமிச்சிடுறேன். ஸோ நம்ம டெமோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த ஜலநிதி பயிற்சி பார்த்தீங்கன்னா 100% ஒரு நேச்சுரலான பயிற்சி தான். இதில் நம்ம எதுவுமே கலக்க போகிறது கிடையாது, கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம பயன்படுத்த போகிறது தண்ணி, அது கூட பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, இந்த ரெண்டையும் தான் நம்ம பயன்படுத்தி செய்ய போகிறோம். ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஜலநிதி பயிற்சியை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இதுக்காக என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, அதாவது மினரல் வாட்டர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ பயன்படுத்த போகிறது மினரல் வாட்டர் தான். கண்டிப்பாக நம்ம ஏன்னா மூக்குக்குள்ள தான் இந்த தண்ணியை விட போகிறோம், அதனால கண்டிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நம்மளுடைய இந்த ஜாரை நம்ம 2 வாட்டி ஃபில் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அதாவது 2 நாஸ்ட்ரிலுக்கும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு, அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய கப்புக்கு எனக்கு 2 கப்பு போதும். ஸோ 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கல் உப்பு, நீங்க எக்காரணம் கொண்டும் அயோடின் உப்பு பயன்படுத்தக்கூடாது. கல் உப்பு தான், அயோடின் இல்லாத உப்பு, அது இந்த கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ நிறைய எல்லாம் போடணும்னு கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. லைட்டானா உங்களுடைய பாடி டெம்பரேச்சர், உங்களுடைய உடம்புல ஒரு சூடு இருக்கும் இல்லையா, அந்த அளவு தான் நீங்கள் ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணக்கூடாது. நீங்கள் மூக்குக்குள்ளே விட போகிறீங்க, நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. நல்ல ஹீட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கை தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு சூடு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு லைட்டாக, அதாவது நார்மலாக சொல்ல போனால் கூலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீட் பண்ணி முடிஞ்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நான் இந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜாரை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிறது மாதிரியே நீங்கள் செய்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. நின்றுட்டு லைட்டாக உங்களுடைய காலை பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதியை லைட்டாக பின்னாடி தள்ளி நீங்கள் அதாவது உங்களுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்டில் தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு உங்களுடைய கையை இந்த மாதிரி வச்சு பாருங்க. வச்சுட்டு நல்லா மூச்சு விட்டு பாருங்க.
இப்படி விடும்போது உங்களுக்கு எந்த மூக்கு, அதாவது எந்த நாஸ்ட்ரல்ல இருந்து அதிக அளவு மூச்சு வெளியில வருதோ அது வழிதான் நம்ம முதல்ல வந்து தண்ணியை விட போறோம். ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு, எதில் நிறைய காற்று வருதுன்னு தெரியல அப்படின்னா பரவாயில்ல. பட் இது வந்து ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜுக்காக தான். எதுலேருந்து அதிக அளவு மூச்சு வெளியில் வருதோ அது வழி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக நான் மாற்றி விட்டுட்டேன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் அப்படி நின்றுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த நாஸ்ட்ரலில் நீங்கள் வந்து தண்ணி விட போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் கையை வந்து உங்களுடைய தொடையில் ஒரு சப்போர்ட்டுக்காக ஊனிக்கோங்க. ஊனிட்டு உங்களுடைய தலையை சரிச்சுக்கோங்க. சரிச்சிட்டு நீங்கள் வாயை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாய் வழி தான் மூச்சு விடணும். இந்த பயிற்சி முடிகிறது வரை மூக்கு வழி விடக்கூடாது. வாய் வழி மூச்சு விட்டுக்கோங்க. வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூக்கு குவளையை இந்த எண்டில் இருக்கு பாருங்கள், லைட்டாக ஒரு சின்ன ஓட்டை, அதை வந்து உங்களுடைய இந்த மூக்கு துவாரத்தில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு மூக்கு வழி வராதது மாதிரி இருக்கும், அடைச்சது மாதிரி இருக்கும். கவலை வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது வெளியில் வரும் அடுத்த மூக்கு வழி. ஸோ நீங்கள் எரிச்சலாகவும் இருக்கும், உங்களுடைய மூக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சலாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி பயப்பட வேண்டாம். கடைசியில் எல்லாமே கிளியர் ஆயிரும். எரிச்சலை பற்றியெல்லாம் பயப்பட வேண்டாம், முதல்ல அப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டுட்டே வாங்க. அடுத்த மூக்கு வழி தண்ணி வர ஆரம்பிக்கும். லைட்டாக சரிச்சு கொடுத்துக்கோங்க தலையை. நான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்துக்கோங்க. ஜாரில் இருக்கக்கூடிய தண்ணி முடிகிறது வரை நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக, அவசரப்படக்கூடாது, ஸ்லோவாக விட்டுட்டே வாங்க. தலையை நூற்றுறாதீங்க, உடம்பை நூற்றுறாதீங்க, அப்படியே வாங்க. தண்ணி அப்படியே வெளில வந்துக்கிட்டே இருக்கும். சளி ஏதாவது அடைப்புகள் இருந்தாலும் வெளியில் வரும். இப்போ வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்னீஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா டவல் எடுத்து நல்லா ஸ்னீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல மூக்கை சீந்தி மூக்குக்குள்ளே எந்த தண்ணியும் இல்லாத அளவுக்கு நல்லா சீந்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஜாரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு நாஸ்ட்ரல் வழி, அதாவது இன்னொரு மூக்கு துவாரம் வழி நீங்கள் விடணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அடுத்த கையை வந்து உங்களுடைய தொடையில் ஊனிட்டு அந்த பக்கமாக லைட்டாக சரிஞ்சுக்கோங்க. சரிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொரு மூக்கு வழி, நீங்கள் எந்த மூக்கு துவாரம் வழி முதல்ல விட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட் மூக்கு வழி விட்டுக்கோங்க. வாயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் மூக்குக்குள்ளே இந்த ஜாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. உங்கள் தலையை லைட்டாக சரிச்சுக்கோங்க. தலையை நூற்றுறாதீங்க, தலையை சரிச்சுக்கோங்க. அப்படியே தண்ணி வெளியில் வரும். முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அடுத்து வந்துடும். அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து இது தண்ணி தலைக்கு போயிருமா, அங்கே போயிருமா, இங்கே போயிட்டு வாய்க்குள்ளாடி போயிட்டுன்னெல்லாம் சொல்லி பயப்பட வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தண்ணி தான், அதனால் எந்த பயமும் பட தேவையில்லை. ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்னீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே ஸ்னீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல மூக்கை சீந்திட்டு எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மூக்கை சீந்தி எடுத்துக்கோங்க. ஒரு டவல் அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜலநிதி பயிற்சியை கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு உங்களுடைய கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது எதுக்காக பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூக்குக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் எல்லாம் தண்ணி இருக்கும், அது அவ்வளோவுமே வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கையை இந்த மாதிரி வச்சுட்டு மூச்சை கொஞ்சம் வேகமாக வெளியில் விடுங்க. உங்களால் எந்த அளவு விட முடியுமோ அந்த அளவு மூச்சை வந்து வெளியில் விட்டுக்கோங்க ஃபாஸ்ட்டாக. இது எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜலநிதி பயிற்சி வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜலநிதி பயிற்சியை எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காலமே நம்ம வந்து எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணதுமே வந்து இந்த பயிற்சியை செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து தான் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. அதனால் காலமே எந்திரிச்சதும் செய்யலாம். ஸோ இது எவ்வளோ நாள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 டேஸ், அதாவது முதல்ல இந்த பயிற்சி செய்கிறவங்க வந்து ஒரு 30 டேஸ் வந்து செய்துக்கோங்க. 30 டேஸா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. நம்ம தினமும் பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், சென்ட் அடிச்சுக்கிறோம், பவுடர் போடுறோம். இது எல்லாமே வந்து நம்ம தினமும் ஒரு பழக்கமாக வச்சிருக்கிறது மாதிரியே நீங்கள் இந்த ஜலநிதி பயிற்சியையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வந்து நீங்கள் செய்துட்டு வாங்க ஒரு 30 நாள். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை அப்படியெல்லாம் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு 3 நாள் 2 நாள் இது வந்து நீங்கள் செய்யலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியில் இறங்கினாலே டஸ்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும்
இருந்தாலும் வந்து பொல்யூஷன் தான். ஸோ அதை எல்லாமே கிளீன் பண்றதுக்கு இந்த ஜலநிதி பயிற்சி வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். இப்போ இது யார் பண்ணலாம் என்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 வயது குழந்தையிலிருந்து பெரியவங்க வர எல்லாருமே செய்யலாம். 8 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடாது. ஸோ 8 வயசு பிள்ளை கரெக்டாக செய்யுமா, 9 வயசு பிள்ளை கரெக்டாக செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த நீங்கள் பெரியவங்க கரெக்டாக கற்றுக்கிட்டு அவங்கள செய்ய வைங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள செய்ய வைக்காதீங்க. கரெக்டாக நான் செஞ்சுட்டேன், அப்போ வந்து நான் என் குழந்தைக்கு இல்லை என் தம்பிக்கு தங்கச்சிக்கு நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கலாம். அவங்க வந்து இதை வந்து பயிற்சி தருவாங்க. ஸோ அதனால நீங்க அந்த இயற்கை மருத்துவர்கிட்ட போய் நீங்க பயிற்சி எடுத்துட்டு கூட உங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். இல்ல அவங்களையே இயற்கை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் நீங்க வந்து பயிற்சி எடுக்க வைக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது யார் செய்யக்கூடாது என்கிற கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, மூக்கில் பிளட் வரும், சிலருக்கு அடிக்கடி பிளட் வரும். ஸோ அவங்க கண்டிப்பாக இது வந்து செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது பிரச்சனை அதிக அளவில் இருக்கும் நிறைய பேருக்கு. காது குத்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா காதில் சீல் வடிதல், இந்த மாதிரி காது இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இதே மாதிரி காதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி காதில் தீவிரமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூக்கில் ஏதோ ப்ராப்ளம், அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த ஜலநிதி பயிற்சியை வந்து நீங்கள் செய்யணும். மற்றபடி எல்லாருமே 8 வயசுல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த பயிற்சியை வந்து செய்யலாம். அடுத்ததான் இந்த மூக்கு குவளை எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப், அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை மருந்தகம், இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் போனாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அவங்களுக்கு ஏற்றது மாதிரியான விலையில வந்து விற்கிறாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இது வந்து 180 ரூபாய்க்கு 2 பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா 500, 600, 800, 1000, 2000 ரூபாய்க்கும் வித்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸ், அது மட்டும் இல்லாமல் கரெக்டான டிசைன் ரொம்ப முக்கியம். இந்த டிசைன் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃப்ளோவாக நமக்கு வரணும், இதில் விடும்போது ஃப்ளோவாக வரணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் இதனுடைய ரிவ்யூ எல்லாமே பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் பயன்படுத்தலாம் தாராளமாக. இந்த ஜாருடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2 எண்ணம் நான் வாங்கும்போது 180 ரூபாய். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஒரு 20 ரூபா குறைவா அதிகமாக இருக்கலாம். சிங்கிள் பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 120 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அந்த லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வீட்டில் எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். 2 எண்ணம் வாங்குறதுல ஒரு தப்பும் இல்லை. இங்கே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருந்தகம் இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க. பட் டிசைன் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓவராலாக இந்த ஜலநிதி பயிற்சியை பற்றி உங்களுக்கு எல்லா டவுட்டையுமே வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். மற்றபடி இந்த வீடியோவை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.